அனைவருக்கும் முகமது அத்தாவுல்லாவுடைய அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கங்கள். நேற்று முன்தினம் டெல்லியில் நடந்த சம்பவத்தை போல பாகிஸ்தான்லயும் ஒரு சம்பவம் அரங்கேற்றி இருக்குது. அதாவது அங்கேயும் ஒரு கார் வெடிகுண்டு சம்பவம் நடந்திருக்குது. 12 பொதுமக்கள்கள் இறந்திருக்கிறாங்க. 20க்கும் மேற்பட்டவர்கள் காயமுற்றார்கள். ஆனா அங்க இருக்கிற பாகிஸ்தான் அரசாங்கம் யாரை குறை சொல்றதுன்னா, நம்ம இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மேல குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ஆப்கானிஸ்தான் ஆளுங்களை வச்சு இந்த மாதிரி ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி இருக்கிறாருன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. நான் ஏன் சொல்ல வரேன்னா, பயங்கரவாதிகள் நம்ம நாட்டுக்கு வெளியில கிடையாது, நம்ம நாட்டுக்குள்ள. ஏன்னா பயங்கரவாதிக்கு மதம் கிடையாது, ஜாதி கிடையாது. அவன் ஒரு கூலிப்படை. பணம் கொடுத்தா உன்னையும் கொள்வான், என்னையும் கொள்வான். இனி என் நாட்டுக்குள்ள வெடிகுண்டு சம்பவம் நடத்திருக்கிறான். இன்னைக்கு பாகிஸ்தான்லயும் நடந்திருக்கு. இந்த சம்பவத்தை நீங்க தயவு செய்து உன்னிப்பா கவனிக்கணும். நான் ஏன் சொல்ல வரேன்னா, நேற்று ஒரு வீடியோவை பார்த்தேன். அதாவது எல்லா முஸ்லிம்களும் தீவிரவாதிகள் இல்லை, ஆனால் ஏன் தீவிரவாதிகளா முஸ்லிம்கள் இருக்கிறாங்கன்னு அவர் கேட்கிறாங்க. எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. தயவு செய்து மக்கள் சிந்திக்கணும். இந்துக்கள் வீழ்த்துக் கொள்ளுங்கள் என்று அவர் அந்த காணொலியை பார்த்த மனசு ரொம்ப வேதனையா இருக்குது. முஸ்லிம்கள் காரணமான நீங்க முடிவெடுங்க. ஆனா யார் இதுக்கு காரணம், டெல்லியில நடந்த சம்பவத்துக்கு யார் பொறுப்புன்னு நீங்க உணர்ந்துக்குங்க. சமீபத்தில் இந்த மாசத்துல பார்ப்போம்னா 6ஆம் தேதி பீகார் எலெக்ஷன் நடந்தது. எந்த இடத்துலயும் எந்த பிரச்சனையுமே நடக்கல, அமைதியான முறையில் நடந்துச்சு. இப்ப நேற்று 11ஆம் தேதி பார்க்க போனீங்கன்னா 2ஆம் கட்ட தேர்தல் நடந்தது. அதற்கு ஒரு நாளைக்கு முன்னாடி என்ன பண்றாங்கன்னா, டெல்லியில இந்த மாதிரி ஒரு அசம்பாவித சம்பவம் நடக்குது. யார் நடத்துறாங்க, யாருக்கு இதனால லாபம்? தயவு செய்து மக்கள் சிந்திக்கணும். இந்தியால இருந்து எப்படியாவது பிஜேபி ஆட்சி போயிடணும்னு சொல்லி ஏங்குறவங்க யாரு? அப்ப அதனால முட்டுக்கட்டை யார் போடுறாங்க? யார் கார்பரேட்டோட கைக்கூலியா சேர்ந்துக்கிட்டு இன்னைக்கு இந்தியாவில் நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் காரணம்? இந்தியாவில் நான் கேட்கிறேன், ஒரு சட்டமாவது இயக்க விடுறாங்களா? யார் இயக்க விடல? இன்னைக்கு உதாரணத்துக்கு நான் பல விஷயத்தை இந்த இடத்துல பதிவு பண்ண விருப்பப்படுறேன். விவசாய பிரச்சனை, பிஜேபி ஆட்சிக்கு வந்தோடனே விவசாய பிரச்சனையை கலரி விட்டாங்க. அப்புறம் பார்க்க போனா வக்ஃப் போர்டு பிரச்சனையை கலரி விட்டாங்க. அப்புறம் பார்த்தா ட்ரிபிள் தலாக் பிரச்சனையை கலரி விட்டாங்க. சிஏ பிரச்சனையை கொண்டு வந்தாங்க. என்ஆர்சி பிரச்சனையை கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு இந்தியாவுக்குள்ள பார்க்க போனீங்கன்னா சைனா ஆக்குபேட் பண்ணிட்டாங்க. இவ்வளவு நிலத்தை சொன்னவங்க யாருன்னு தெரியும். ஆனா இந்தியாவில் இருக்கிற பிரதமருக்கு தெரியல, உள்துறை அமைச்சருக்கு தெரியல. ஆனா எதிர்கட்சியை சேர்ந்த ராகுல் காந்திக்கு தெரியுது இவ்வளவு நிலத்தை ஆக்குபேட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. காஷ்மீர்ல 370 நீக்கினாங்க. இதற்கு எதிர்ப்பு யார் தெரிவிச்சாங்கன்னு தெரியும். காஷ்மீர்ல பஹல்காம் தாக்குதல் நடத்தினாங்க. இதற்கு யார் காரணம் தெரியும். மணிப்பூர்ல நடந்த பிரச்சனைக்கு யார் காரணம்னு தெரியும். ஏன் இன்னைக்கு பார்க்க போனீங்கன்னா பொருளாதாரத்தில் அமெரிக்கா நெருக்கடி கொடுத்தாங்க இந்தியா மேல. இன்னைக்கு நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி பத்தி இன்னைக்கு வெளிநாட்டிலயும் எல்லா இடத்துலயும் யார் போய் ஊருக்கு விமர்சனம் பண்றாங்க? எல்லாத்துக்கும் மேல நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடியை கொலை செய்ய திட்டம் தீட்டினாங்க. அப்போ பயங்கரவாதிகள் நம்ம நாட்டுக்கு வெளியில கிடையாது, நம்ம நாட்டுக்குள்ள. நான் ஏன் சொல்ல வரலன்னா, இன்னைக்கு பார்லிமெண்ட்ல போயிட்டு இன்னைக்கு ஆர்கியூமெண்ட் பண்றாங்கன்னா, முஸ்லிம்களா போய் ஆர்கியூமெண்ட் பண்றாங்க, முஸ்லிம்களை தூண்டி விடுறாங்க. அப்ப தூண்டி விடுற அந்த பார்லிமெண்ட் ஆளுங்க யாரு? அப்ப நான் அந்த இடத்துல உங்களை இந்துக்கள்னு சொல்லலாமா? நான் குறிப்பிடல. நான் ஏன் ஒன்று சொல்ல வரேன்னா, எல்லா முஸ்லிம்களும் நான் சொல்ல வரல, இந்த தேசத்தின் பயங்கரவாதிகள் குறிப்பிடுங்க. சொல்றாரு அவர் அந்த காணொலியில. ஸ்ரீலங்கால அத்தனை இந்துக்கள் கொல்லப்பட்டாங்க, அதற்கெல்லாம் முஸ்லிம்கள் வருத்தம் தெரிவிக்கல. காசா பகுதியில் நடந்தா மட்டும் இங்க ஆர்ப்பாட்டம் நடத்துறோம்னு சொல்றாங்களா? ஐயா, ஸ்ரீலங்கால கொத்து கொத்தா இருந்ததுக்கு முஸ்லிம்களா காரணம்? இன்னைக்கு முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி சேர்த்து அந்த தண்டனை கைதி விடுதலை ஆயிட்டு வரும்போது கூட நம்ம நாட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் தான் ஓடி போய் கட்டி பிடிச்சாங்க. இன்னைக்கு சிறையில் இருக்கிற தீவிரவாதிகள் எல்லாம் எதிர்கட்சியா இருக்கும் போது நாங்க விடுவிப்போம் சொன்னாங்க. ஒவ்வொரு விஷயத்துக்கும் அரசியல்வாதி செய்யறதுக்கு எப்படிங்க இஸ்லாமியருக்கு காரணமாக முடியும்? நிறைய பேர் இப்ப சில அமைப்புகள் சேர்ந்தா ஒருத்தர் 2 பேர் பண்றதால இஸ்லாமியர்கள் பண்ணிட்டாங்க, இஸ்லாமியர் பண்ணிட்டாங்கன்னு சொல்றீங்க இல்லையா? அப்ப நான் கேட்கிறேன், இன்னைக்கு பாக்கணும்னா பார்லிமெண்ட்ல இருந்து இன்னைக்கு எல்லா விஷயத்திலும் பார்க்க போனா இஸ்லாமியர்கள் கிடையாது, இஸ்லாமியர் தூண்டி விடப்படுறவர்கள் தான். நான் அதுக்கு நான் உங்களுக்கு வக்காலத்து வாங்க வரல. நேர்மையான என்ன மாதிரி இஸ்லாமியர்கள் எத்தனையோ பேருங்க இருக்கிறாங்க. இந்த தேசத்துக்காக குரல் கொடுத்துன்னு தான் இருக்கிறோம். நீங்க சொல்ற எல்லாத்துக்கும் இன்னைக்கு ஒரு முஸ்லீம் பேர் சொல்லி ஒருத்தர் வெடிகுண்டு வச்சா கூட நாங்களாம் பதறோம். எங்களுக்கு உடன்பாடு கிடையாது, நாங்க எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு தான் வரோம். ஆனா நீங்க என்னடா ஏன் இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகளா இருக்கிறீங்கன்றீங்கல்ல? நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், ஏன் ஒரு பயங்கரவாதி இந்து போர்வையில் இருக்க கூடாது? மறுபடியும் குறிப்பிடுறேன், பயங்கரவாதிகளுக்கு மதம் கிடையாது, ஜாதி கிடையாது. தயவு செய்து தமிழக மக்கள் சிந்திங்க, செயல்படுங்க.
நமக்குள்ள பிரிவினை ஏற்படுத்தும் துடிக்கும் அவங்கள வந்து உள்ள வராம தடுங்க. இன்னைக்கு வந்து அரசியல் கட்சியை சேர்ந்த சில அமைப்புகள்லாம் வந்து இஸ்லாமிய பயங்கரவாதிகள், இஸ்லாமிய அத்துமீறல்லாம் வந்து சொல்லும்போது வந்து வேதனையா இருக்குது. அவங்க எல்லோரையும் இந்த தேசத்தின் பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள் என்று குறிப்பிடுங்கள். மறுபடியும் மறுபடியும் நான் வந்து எச்சரிக்கை விடுறேன். ஜெய் ஹிந்த்.